ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 முடிச்சதுக்கப்புறம் மணிரத்னத்தோட அடுத்த ஃபிலிம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்தார். இதை பற்றி இப்போ லாஸ்ட் மந்த் கூட பேசிட்டு இருந்தாங்க, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு சைடு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் தக் லைஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி தக் லைஃப் முடிச்சோன்னே வரட்டும், ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நம்ம ரெண்டு சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்தாங்க. ஆனால் இப்போ தக் லைஃப் ரிவ்யூ கொஞ்சம் நெகட்டிவாக வந்து எல்லாருமே சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே ஐயே இது என்ன சரிப்பட்டு வராது போல், நம்ம ஒதுங்கிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜெயிலர் 2க்கு அப்புறம் ரஜினிகாந்த் மணிரத்னோட பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக அச்சுவினத்தோட கமிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் உண்மையாக பொய்யான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு முடிவு. கன்ஃபார்ம் ரஜினிகாந்த் வந்து அச்சுவினத்தோட அடுத்த படம் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயகன் படம் அச்சுவினத் பண்ணிட்டு இருக்காரு. அதை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு அச்சுவினத்துக்கு எதுவுமே கிடையாது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்குமே ஜெயிலர் 2க்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் அது இல்லாதனால இதை வந்து லிங்க் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேமியோ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் இதில் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஆனால் லாஸ்ட் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினிகாந்துக்கு லாஸ்ட்டாக ஒன்று வேட்டையன் வந்து சரியான ஹிட் இல்லை. ஆனால் இப்போ வரப்போகிற ஆகஸ்ட் 16 வந்து கூலி படம் வரப்போகுது. அதில் ஒரு கன்பேக்கில் வந்து கொடுத்தா மட்டும்தான் ரஜினி சார் பழைய மார்க்கெட் கிடைக்கும். அவங்களுக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருந்தாலுமே ஒரு படம்னு ஒரு கதை இருந்தால் மட்டும்தான் அதுக்கான வசூல் வந்து எடுக்க முடியும், அவங்களால போட்ட முதலீடு எடுக்க முடியும். அப்படியே இங்கே டேரக்ட் சைடு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா வலிமையும் சரியாக ஓடவே இல்லை அச்சுவினத்துக்கு. அது மட்டும் இல்லை இப்போ துணிவுங்கிறது ஒரு பேர் கொடுத்துச்சு, ஆனால் பெரிய ஹிட்டு கொடுத்துச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கப்புறம் இப்போ ஜனநாயகன் பண்ணுறது வந்தால் மட்டும் தெரியும். பொங்கலுக்கு ரிலீஸுங்கும் போது கண்டிப்பாக அது ஒரு பாலிடிக்ஸுக்கான படங்கிறனால அதுக்கு அச்சுவினத்தை எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஜெயிலருமே எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயிலர் ஒன்று ஹிட் ஆனிச்சு, அதை வச்சு தான் ஜெயிலர் ஒன்று எடுக்க போகிறாங்க. அது வந்து ஹிட் ஆச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கூலி ஒரு சக்ஸஸ், அதுக்கப்புறம் ஜெயிலர் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி 2 சக்ஸஸ் கொடுத்ததுக்கப்புறம் அச்சுவினத்தோட சேர்ந்து பண்ணும்போது இன்னும் ஹைப் இருக்கும். அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் இதில் நம்ம இன்னும் யோசிச்சு பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா 75. அடுத்த படம் என்ன அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோமே. அவருக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்படும் அப்படின்னு நம்ம யாருமே யோசிக்கிறதே இல்லை. ரஜினிகாந்த் வந்து கடைசி நேரத்தில் ஆளை மாற்றிட்டாங்க. ஆனால் இந்த முடிவு கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா மலையாளத்தோட லேட்டஸ்ட்டாக வந்து படம் எதுவுமே சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள்.